கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த டானியல் பிரதர் மூலமாக அவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு பிடிச்ச ஒரு சின்ன லைன் பாடல் பாடுகிறேன். இப்போ என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, சதைகள் உருவாகலை, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அடியாளுடைய சாட்சியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இந்த வேளையில் அவர் எனக்கு செய்த அதிசயங்களை சொல்லும்படியா இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். இந்த சாட்சியை கேட்குற அனைவரும் கர்த்தருக்குள்ள வைராகியமாக இருந்து கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த சாட்சியை கேளுங்க. கர்த்தர் அடியால் நடத்தி கொண்டு வருகிற விதத்தை நீங்கள் அறிந்து கர்த்தர் பாதையில் நடவுங்க. அப்படியா கர்த்தர் அடியாளுக்கு ஒரு தாயும் ஒரு தகப்பனையும் கொடுத்தார். அழகான தாயார், அருமையான தகப்பன். என் தகப்பனுடைய பெயர் எஸ்.ஏ. சில்வஸ்டர். அவர் KM கார்டனில் குழந்தைய பிறந்தார். அந்த இடத்துல RC சபையை சேர்ந்த அவர் அநேக சபைகளுக்கும் அநேக ஜனத்துக்கும் அவர் ஒரு நல்ல மனுஷராக இருந்தார். அவரால் அவர் பேரை சொன்னால் அவரை தெரியாத ஜனம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனாரை கர்த்தர் அடியாளுக்கு கொடுத்தார். அவர் அந்த காலத்து படிப்பு முடிச்சிருக்கார். நல்ல வரைவார், நல்ல எழுதுவார், பொது சேவை நல்லா செய்வார். அப்படிப்பட்டவருக்கு ஒரு மனைவி கர்த்தர் கொடுத்தார். அவங்க நாமம் போடுகிற குடும்பத்திலிருந்து எங்கள் அப்பாவை விரும்பி கிறிஸ்துவ மதத்தில் அவங்க திருமணம் செய்தாங்க. ஆனால் அவங்க 2 பேருக்கும் 4 பிள்ளைங்க பிறந்தாங்க. ஆனால் அந்த 4 பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு 3 பையன் பிறந்து 1 மரிச்சுது, 2 பையன் இருந்தது. அப்பாவுக்கு ரொம்ப பெண் பிள்ளைன்னா பிடிக்கும். பெண்ணு தான் வேணும், பெண்ணு தான் வேணும்னு சொல்லி அம்மாவை ரொம்ப சண்டை போடுவாராம். நாங்கள் வளர்ந்த போது எங்களுக்கு அந்த கதை அம்மா சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு பெண் குழந்தை வேணும், நான் இன்னொரு கல்யாணம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு கல்யாணம் செய்கிறதுக்கு அம்மாவே உதவி செஞ்சுருக்காங்க. பெண்ணு தானே வேணும், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு. ஆனால் அவர் கல்யாணம் பண்ண பிறகு 2வது மனைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த நேரத்தில் அப்பா எங்கள் வீட்டுக்கே வராத இருந்தாராம். அப்போ என் அண்ணனுக்கு 2 பேர் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க. அது அம்மா கூட அழுது, அம்மா அப்பா வருவார் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அம்மாவுக்கு அவங்க குடும்பத்தார் அனைவரும் ரொம்ப ஒத்தாசையாக இருந்திருக்காங்க. அப்பாவோட கூட பிறந்தவங்க அம்மாவுக்கு ரொம்ப உதவி. அப்பா இப்படி காரியம் பண்ணாருன்னு சொல்லி அவர் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்களாம். ஆனால் அம்மாவுக்கு அப்பா மேலே கொஞ்சம் கூட கோபம் இருந்தது கிடையாது.
அவருக்கு வேணும், அவர் செய்கிறார், பரவாயில்ல. மாதா எனக்கு இதை கொடுத்தது அப்படின்னு சொல்லி மாதா பிரியராக எங்கள் அம்மா இருந்தாங்க. ஆனால் பாருங்கள், எங்கள் அம்மா நாமக்காராக இருந்த போதிலும் கூட எங்கள் அப்பா மேலே வைத்த அந்த பிரியம், அந்த அன்புக்காக அவங்க எங்கள் அப்பாவோட அந்த ஆர்சியில் சேர்ந்தாங்க. அப்பாக்காக மாதாவை வணங்கினாங்க. மாதா மேலே ஒரு பக்தி வைராக்கியமாக இருந்தாங்க. அப்படியா அப்பா அம்மாவோட வருவார், கூட இருப்பார், சம்பாதிப்பார், அம்மாவை பார்ப்பார். ஏன்னா அம்மா ரொம்ப வசதியான குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அதனால் அம்மாவை விட மாட்டார். வீட்டில் ஒரு நாள் இல்லாமல் இருக்க மாட்டார். போவார், வருவார், அம்மா கூட இருப்பார். ஆனாலும் அம்மாவுக்கு மனதில் ஒரு குறை. 1000 நம்ம விட்டு கொடுத்தாலும் கணவனை எந்த பெண்ணும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படியா இவங்களே பார்த்து அந்த பெண்ணோட கூட திருமணம் செய்து வைத்திருந்தா கூட அவங்க தனிமையில் அழுவாங்களாம். மாதாவே எனக்கு ஒரு பெண்ணு கொடு, மாதாவே எனக்கு பெண்ணு கொடு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள், யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அவங்கக்கிட்ட, நீங்கள் தரையில் சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க, மாதாக்கு வேண்டிக்கோங்க, அப்போ உனக்கு பெண்ணு குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்களாம். உங்கள் வீட்டுக்காரர் உங்களோட கூட இருக்கணும்ல, அப்போ நீ இப்படி செஞ்சு பாருன்னு அம்மாவுக்கு சொன்னாங்களாம். அப்போ என்னுடைய தாயார் ஒரு பெண் குழந்தை வேணுன்ற ஒரு காரணத்தினால அவங்க பின்னாடி கை கட்டி முன்னாடி மண் சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க, பெண் குழந்தை வேணும்னு. ஆனாலும் அவங்க கர்த்தர் அறியாத இருந்தாங்க, கர்த்தரை பற்றி தெரியாத இருந்தாங்க. யார் மூட நம்பிக்கை சொன்னாலும் அதை கேட்குறவங்களாக இருந்தாங்க. ஆனாலும் அப்பா திட்டுவாராம், இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் தேவையில்லை, உன் மேலே இருக்கிற அன்பு என்னை விட்டு போகாது, நீ விடு, இந்த மாதிரி பண்ணாதேன்னு. அப்போ போயிட்ட பிறகு அவங்க குளித்து வந்து அந்த சாப்பாடை போட்டு 3 நாள் சாப்பிட்டாங்களாம், அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதை சாப்பிட்ட பிறகு எங்கள் அம்மா வேண்டிக்கிறதுனால, ஆனால் அந்த காலத்தில் யாரும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருந்திருக்காது, வேதத்தை பற்றி சொல்ல, பைபிளை பற்றி சொல்ல. அப்போது அவங்க அந்த மாதா கிட்டே இருந்து கேட்டிருக்காங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் அடியால் கர்ப்பம் தரித்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்போ நான் பெண் குழந்தையாக பிறந்த பிறகு அப்பா எங்களோட கூட வர சேர ஆரம்பிச்சிட்டாரு. எங்களை விட்டு அவர் பிரிஞ்சதே கிடையாது, என்னோட கூடவே இருப்பார். என்னை சைக்கிளில் உட்கார வச்சு ஸ்கூல் கூப்பிட்டு போவார். ரொம்ப ஆசையாக இருக்கும். அம்மா சொல்லுவாங்க, இவ கடவுள் பிள்ளை, நான் சிரித்தா எனக்கு குழி விழும். அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, இவ பெரிய ஸ்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவள் கடவுள் பிள்ளை, அவள் கடவுள் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கடவுள் அன்னைக்கு அவங்களுக்கு மாதாவை சொல்ல தெரியல, அவங்க கடவுளுடைய பிள்ளைன்னு சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், அழகான ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள தாய்க்கு என்னை மகளாக பிறக்க வச்சார். நான் பிறந்த பிறகு அம்மா வாரந்தோறும் இந்த ஆர்சி சபைக்கு போக ஆரம்பித்தாங்க. ஆர்சி சர்ச்சு, அது சென்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச். அதில் தான் அப்பாவோட எல்லா பூர்வீகம் அங்கே தான். அந்த ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே இருந்து நாங்களும் எங்கள் கூட அப்பா இருந்து சம்பாதிச்சு எங்களை காப்பாற்றி அழகான ஒரு பருவம் வரும்பொழுது எங்களை ஸ்கூலில் ஒரு 6 வயசில் எங்களை கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் இந்த கை இப்படி வைக்கணும், காது கிட்ட வச்சு தான் சேர்ப்பாங்க. 6 வயசுக்கு கம்மியாக இருந்தால் சேர்க்க மாட்டாங்க. அந்த 6 வயசு ஆகும்போது காது தொடுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காது தொடும்போது இந்த அழகாக காது தொட்டு உடனே என்னை ஸ்கூலில் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அம்மா என்னை தூக்கி கொஞ்சிறதும் என் மேலே பிரியம் வச்சுருக்கிறதும் ரொம்ப ஆசையாக என்னை அம்மா வளர்த்தாங்க. அப்பா என்னை விட்டு போகவே மாட்டார், அப்பா கூட தான் இருப்பேன், என் கூடவே இருப்பார். ஆனாலும் பாருங்கள், அழகாக ஸ்கூல் போகும்போது கூப்பிட்டு போவார், திரும்ப கூட்டிகிட்டு வருவார். எங்கள் அப்பா என்னைக்கு வீட்டில் இருக்கார், என்னைக்கு வீட்டில் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது. அப்பா கூட தான் தூங்குவேன், அவரோட கூட இருப்பேன். ஆனால் எனக்காக பெண் வேணும்னு சொன்னது என்னுடைய தாயாராக இருந்தாலும், இவ கடவுள் பிள்ளைன்னு சொல்லி வளர்த்தது என் தாயாராக இருந்தாலும், என் பாசம் என் அப்பா மேலே தான் எனக்கு ரொம்ப. அப்பான்னா ரொம்ப பிடிக்கும். அவர் எங்கே வேணால் கூட்டிகிட்டு போவார். படிக்க வைக்கிறதெல்லாம் அம்மா சொல்லுவாங்க, இதை எழுதணும், இதை படிக்கணும், இந்த கால் எழுத்து போடுறதுலேருந்து
புள்ளி ஸ்டாப் வைக்கிற வரைக்கும் அம்மா சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறது அப்பா கூட்டிகிட்டு போவார். ஸ்கூலில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டேன், அப்பாக்கிட்ட தான் சொல்லுவேன். பா இந்த பொண்ணு என்னை திட்டுச்சுப்பா, ஜாக்லின் பேர் நல்லா இல்லை சொல்லிச்சுப்பா அப்படின்லாம் சொல்லுவேன். ஆனாலும் அந்த நேரத்தில் அப்பா வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, என்னை கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டு போவார். அப்படியே அழகாக அந்த சின்ன வயசு 1ஆம் கிளாஸ் தொடங்கி 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்தேன். ஸ்கூலில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, ஐநாவரத்தில் இருக்குது அந்த ஸ்கூலு, சந்தைக்கடை மார்க்கெட் உள்ள இருக்குது. இன்னும் அந்த ஸ்கூல் இருக்குது. நான் அந்த ஸ்கூல் பக்கம் போகும்பொழுதெல்லாம் அந்த ஸ்கூலுடைய அனுபவம், அங்கே பிள்ளைங்களோட கூட பேசினது, நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்டது, பிள்ளைங்களோட அந்த என் கூட இருக்கிற தேன்மொழி, தமிழ்ச்செல்வி அவங்க, என்னுடைய பேர் வந்து தேன்மொழியாக கலைஞர் வச்சார் எனக்கு. ஆனாலும் ஸ்கூல்லலாம் என்ன தேன்மொழின்னு கூப்பிடுவாங்க. ஸ்கூலில் கொடுத்த பேர் வந்து எனக்கு ஜாக்லின் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பசங்களோட கூட பேசுகிறது, புளியாங்காய் வாங்குறது, அந்த ஞாபகம்லாம் இன்னும் அந்த ஸ்கூல் பக்கம் போனால் எனக்கு வந்து அந்த ஞாபகம் வரும். என்னை வந்து நாகலட்சுமி டீச்சர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த டீச்சர் எனக்கு அவங்களுடைய பிள்ளைங்க இருந்தாங்க, நான் பார்த்துட்டு பேசுவேன் நாகலட்சுமி டீச்சரோட பிள்ளைங்களோட கூட. அப்படியே 8ஆம் வகுப்பு வரைக்கும் நான் அந்த ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் 9ஆவது வந்து டவுட்டன் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் 9ஆம் வகுப்பு போகும்பொழுது அம்மா ரொம்ப பலவீனமாயிட்டாங்க, ரொம்ப சிக்காயிட்டாங்க. அந்த நேரம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போக சொல்ல டாக்டர் சொன்னாங்க, அவங்களுக்கு உப்பு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ காலெல்லாம் வீங்கிடுச்சு, மூச்சு விட முடியாதாகிடுச்சு. அப்போ ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்து அதுக்கப்புறம் மறிச்சிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் எனக்கு அம்மா போன பிறகு எனக்கு படிக்கணுமா வேணாவான்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அண்ணங்கள்லாம் இருக்காங்க, 2 அண்ணன் இருக்காங்க, என் கூட பிறந்த இன்னொரு சகோதரியும் எனக்கு பிறகு பிறந்தா, அவளும் இருக்கா. ஆனால் அம்மா இறந்த பிறகு நான் படிக்கணுமா அப்படின்ற சூழ்நிலை வந்து 10ஆம் வகுப்புக்கு போனேன். அப்படி போகும்பொழுது வீட்டில் என்னால் அண்ணன் அண்ணி இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு கான்வென்ட்டு சிஸ்டர் என்ன பண்ணாங்க, நீ இங்கே வந்துடு, கான்வென்ட்டில் வந்துடு. எங்கள் பாட்டி என்னை கொண்டு போய் கான்வென்ட்டில் சேர்த்தாங்க. அந்த சிஸ்டருங்களோட கூட கன்னியாஸ்திரிங்க கூட இருந்தேன், வளர்ந்தேன். நான் அங்கே 10ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது அங்கே இருந்தேன். அப்போது அந்த கன்னியாஸ்திரிங்க கூட தான் நான் இருந்து வளர்ந்தது. அப்போ எங்களுக்கெல்லாம் வருஷந்தோறும் ஒரு ரிட்ரீட் வைப்பாங்க. அந்த ரிட்ரீட்டில் எங்களை கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து ஒரு 10 கட்டளையில் ஒரு கட்டளையில் வாழ்நாள் முழுவதும் இருப்பேன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போது நான் 2 கட்டளையை நான் டிக் பண்ணி கொடுத்தேன் அந்த வாலிப வயசில். 1, இயேசு தான் எனக்கு கடவுள். 2, பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக அப்படின்றத 2 டிக் பண்ணி கொடுத்தேன். சோஃபியா சிஸ்டர் சஷ்பா கான்வென்ட்டில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நான் கொடுத்தேன் அந்த லெட்டரில் 10 கட்டளையில் 2 டிக் பண்ணி. ஆனாலும் நான் இந்த நிலைமைக்கு வருவேன்னு கர்த்தர் அன்னைக்கு அறிந்திருக்கிறாரு. அந்த வாலிப வயசில், வாலிப பருவத்தில் கர்த்தரை பற்றி தான் ஆலயங்க, இந்த 40 நாள் உபவாசிக்கிறது, அப்படியா கர்த்தர் பாதையில் இந்த வாலிப வயசில் யாரோட கட்டடிச்சு வெளியே போகிறது கிடையாது, எங்கேயும் சுத்த போகிறது கிடையாது. கான்வென்ட்டு, வீடு, கான்வென்ட்டு, அந்த வெளியில் சர்ச்சு, அப்படி தான் கர்த்தர் என்னை கொண்டு போயிருந்தார் அந்த வாலிப நாட்களில். அதன் பிறகு அப்பாவோட வந்துரு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது கான்வென்ட்லேருந்து இந்த நர்சிங் 6 மந்த்து கோர்ஸ் ஒன்று எடுத்தாங்க. அதுக்காக நீ அதை போய் படி அப்படின்னு சொல்லி நான் வீட்டிலேருந்து அந்த நர்சிங் படிக்க வந்திருந்தேன். அப்போ நர்சிங் படிக்க அப்பாவோட வந்து அப்பா தான் என்னை கொண்டு போய் விட, திரும்ப அப்பாவோடவே அந்த ரிலேஷன்ஷிப் வந்துடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது அப்பா தான் என்னை கொண்டு போவார். ஏன்னா வெளியில் போக மாட்டேன், யாரும் இல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன். அப்பா வருவார், அப்பாவோட கூட நான் கிளாஸ் போகிறது, வீட்டுக்கு வர்றது, உட்காந்து படிக்கிறது, வீட்டு வேலையை செய்கிறது, அப்படியா இருந்தேன். எனக்கு வந்து நல்லா பாடுவேன், நான் சினிமா பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா பாடுவேன். அப்போ அண்ணன் அப்பா எனக்கு சினிமா பாட்டு புக்கு வாங்கி கொடுத்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, நீ பாடு இதுன்னு சொல்லுவாங்க. அப்போ பாடுவேன். எனக்கு அந்த ராகம் பாட்டுங்க ரொம்ப
ஏன்னா வீட்டில் வந்து வீட்டை விட்டு நான் வெளியில் எங்கேயும் போக மாட்டேன், எந்த ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, யார் கூட சேர மாட்டேன். என் வீடு, அண்ணன், அப்பா, தங்க, அவ்வளோதான். அப்படி இருந்து அந்த நேரத்தில் தான் என்னை வந்து என் வீட்டுக்காரோட சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அவரோட கூட எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களோட கூட பேசி, அவர் எங்களோட கூட, அவர் சிஎஸ்ஐ சேர்ந்தவர், அவர் பேர் வில்ஃப்ரெடு, சிஎஸ்ஐ சபை பசுவாக்கத்தில் இருக்குது. அதில் அங்கே இருந்த சபையில் இருந்தவர் என்னோட கூட வந்து எங்கள் வீட்டில் சேர்ந்து, ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் என்னை சேர்க்கல, வேணான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் நான் தான் வேணும்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களோட கூட இருந்து எங்கள் அப்பா, அண்ணன், என்ன, என் தங்கச்சி எல்லாரையும் பார்த்துக்கிட்டார், என் கூட இருந்தார். எனக்கு வந்து பைபிள் படிக்கணுன்னா எனக்கு தெரியாது, எனக்கு ஜெபமாலை பண்ணோன்னா மட்டும்தான் தெரியும். ஆனால் என் கையில் முதல் பைபிள் புத்தகத்தை கொடுத்தது என் கணவர் தான். அவங்க அம்மா படித்த புத்தகத்தை கொடுத்து என்னை படிக்க வைப்பார், பைபிள் படிப்பேன். ஆனால் அந்த பைபிள் இன்னும் என்கிட்ட இருக்குது, என்னோட கூட இருக்குது. நான் அந்த பைபிளை படிக்காமல் இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு திருமணம் நடந்தது. எனக்கும் அந்த திருமண வாழ்க்கையில் நானும் என் கணவர் அருமையாக நாங்கள் நடந்து கொண்டு இருந்தோம். எந்த ஒரு கசப்போ எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆனால் என் வீட்டுக்காரர் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுவார். ஆனாலும் பிள்ளைங்க, எனக்கு மக பிறந்தா என் வீட்டில் இருக்க சொல்லுவேன். என்னை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, அப்பா பார்த்துக்கிட்டாரு, என் வீட்டுக்கார் பார்த்துக்கிட்டாரு. என் மக பெரியவ அவள் பிறந்திருக்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்கள் குடும்பத்தில், பெண்ணு பிறந்துச்சு அப்படின்னு. எனக்கும் சரி என் வீட்டுக்கார். ஆனால் என் வீட்டுக்கார் பையன் வேணும் பையன் வேணும்னு சொல்லுவார். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து பெண்ணு வேணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக எங்கள் அம்மா ரொம்ப தவம் இருந்தாங்க பெண்ணு வேணும்னு. ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு பெண்ணு கொடுத்தவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு பையன் தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தார். ஆனாலும் காலங்கள் அப்படியே கடந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக ஒரு மக பிறந்தா, ரெண்டாவது மகளும் பிறந்தா. அதுக்கடுத்து நாங்கள் ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குருகுலம் கெல்லிஸில் இருக்க பைபிள் காலேஜ், அங்கே எங்களுக்கு அவருக்கு வேலை கிடச்சிச்சு. எங்களுக்கு உள்ளவே குவார்ட்டர்ஸ் வீடு கிடச்சிச்சு. நாங்கள் அங்கே போனோம். என்னுடைய ரெண்டாவது மக பிறந்தா. அந்த மகளும் அந்த இடத்துலேருந்து பிறந்த கர்த்தருக்குள்ளே அழகாக பிறக்க வச்சு 2 பிள்ளைங்க இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் கவர்மெண்ட்டு ஸ்கூலில் படித்தேன். ஆனால் என் பிள்ளைங்கள்லாம் நல்ல ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு சொல்லி என் மகளை சென்ட் மத்தியாஸ் ஆங்கிலோ இண்டியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அப்போவே படிக்க வச்சேன். நான் அவளை ரெண்டாவது மகளையும் அந்த ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சேன். அடுத்தபடியாக எங்கள் வீட்டுக்காரோட பையன் வேணும்னு சண்டை வரும். 2 பொண்ணு, எனக்கு பையன் வேணும்னு சொல்லி. ஆனாலும் அந்த பையனுக்காக நான் அந்த பைபிள் காரியத்தில் எடுத்து, அப்பா எனக்கு ஒரு பையன் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அன்னாளுடைய வசனம் எனக்கு வந்தது, அதை படிப்பேன். ஆனாலும் ஒரு மகன் அன்னாளுக்கு பிறந்தார், சாமுவேல்னு. அப்படியா எனக்கு குழந்தையும் பிறக்கலை, நான் ஜெபிக்கிறேன் பையன் வேணும்னு. ஆனாலும் என்னைக்கு நான் கன்சீவ் ஆவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பைபிளில் வச்சு மட்டும் நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு பையன் பிறந்துச்சு, பையன் தான் எனக்கு பிறக்கும் அப்படின்னு விசுவாசத்தோடு இருந்தேன். ஆனாலும் நாகப்பட்டினம் போகிறத நான் விடலை. சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகிறோம். லூத்ரன் சர்ச்சு பக்கத்தில் இருக்கிறதுனால லூத்ரன் சர்ச்சுக்கு போகிறோம். அந்த பைபிள் காலேஜில் தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். ஆனால் மாதாவை நான் விடவே இல்லை. அப்போ எல்லோரும் கேட்பாங்க, சிஎஸ்ஐ போகிற, லூத்ரன் போகிற, மாதா கிட்ட போறிய எப்படின்னு. ஆனால் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், மாதா எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் என் பையனை பிறக்க வச்சார். என் பையன் கொடுத்த சந்தோஷம், அழகாக அருமையாக வளர்த்து அந்த பிள்ளையும் நாங்கள் நினச்ச மாதிரியே ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சு பிள்ளைங்க காலேஜ் முடிக்கும்படியாக செய்தார். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு சூழ்நிலை வந்தது, ஒரு சந்தர்ப்பம் வந்தது. என்னுடைய காரியத்திலும் கர்த்தர் ஏன் இந்த குடும்பம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இந்த குடும்பத்தை நாம் ஏதாவது செய்யணும் இல்லை அப்படின்னு சொல்லி சாத்தானுடைய தூண்டுதல் என் குடும்பத்துக்கும் வந்தது.
பிசாசானவன் என் குடும்பத்து மேலே ஒரு கண் வச்சான். அந்த காரியம் என்னன்னு சொன்னால், என் வீட்டுக்காரர் இன்னொரு பெண்ணோட தொடர்பானார். இதை நான் வேணான்னு மறுதளித்தேன், தேவையில்லைன்னு சொன்னேன். ஆனாலும் அவர் கேட்கல, அதுதான் வேணும்னு சொன்னார். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டெய்லி சண்டை நடக்கும், டெய்லி பிரச்சனை வரும். எத்தனை சூசைட் அட்டன் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை அவ்வளவா விசுவாசம் இல்லை, எனக்கு மாதா மேலே தான் இருந்துச்சு. எத்தனை முறை சூசைட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கேன். என் அப்பா மேலே என் அம்மா வச்சுருந்த அன்பு போல் நான் என் வீட்டுக்கார் மேலே வச்சுருந்த அன்பால் எத்தனை முறை நான் தற்கொலை பண்ணிக்க போயிருந்தேன். ஆனாலும் அதிலெல்லாம் இருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றி விடுதலையாக்கி கொண்டு வந்தார். கடைசியாக எனக்கு ஒரு அதிர்ச்சியில் என்னுடைய வாய்ஸ் போயிடுச்சு, ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. பேச முடியல, பேசிட்டு வரல. நான் டாக்டர்கிட்ட போகிறேன், உங்களுக்கு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. சண்டை, அதிர்ச்சி, வீட்டில் பிரச்சனை, உனக்கு ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு, வாய்ஸ் வராதுன்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி சீனிவாசன் டாக்டர், ஜிஹெச்சி டாக்டர், எத்தனை டாக்டர்கிட்ட போனோம், பேச்சு வரல. ஆனாலும் நான் கர்த்தர் மேலே வைராக்கியமாக இருந்தேன். ஏன்னா கர்த்தருக்கும் எனக்கும் ரொம்ப கனெக்ஷன் ஆயிடுச்சு இந்த விஷயத்தில் தான். என்னுடைய ஃப்ரெண்டு, நீ வா ஏசிய சபையில் வந்து உட்காந்து செபி, நீ வா அப்படின்னு சொன்னோம். அப்படியா அந்த ஏசிய சபைக்கு போக ஆரம்பித்தேன். 22 நாள் உபவாசம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ நான் அழுவேன், ஆண்டவரே நான் வாய் பேசாத இருக்கிறேனே, உன் கண்ணு பார்க்குதா கேட்பேன். அப்படியே பெரிய ஒரு கண்ணு வர ஆரம்பிச்சுது. திரும்ப அழுவேன், ஆண்டவரே நான் அழுறேன்னே உங்கள் காது கேட்குதாப்பா சொல்லுவேன். அப்படியா ஒரு காது வந்து நின்றுது. இதை என் கண் கண்டது, இதுக்கு நான் தான் சாட்சி, கர்த்தர் சாட்சி. ஆனாலும் நான் அதை விடலை, ஏன்னா இதை பார்க்குறோமே அப்படின்னு விடலை. அப்படியா கர்த்தர் மேலே ரொம்ப எனக்கு அளவில்லாத ஒரு நம்பிக்கை வந்தது. அப்படியான ஒரு தூண்டுதல், ஒரு கர்த்தர் மேலே ஒரு பிரியம். ஆனாலும் எங்கள் குடும்பம் நல்ல குடும்பம், கிறிஸ்துவுக்குள்ளே உதவி செய்கிற குடும்பம். என் பையன் பிறந்த பிறகு சண்டே ஸ்கூல் நடத்த ஆரம்பித்தோம், விபிஎஸ் நடத்த ஆரம்பித்தோம். ஏன்னா அவனை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும், சாமுவேல்னு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அழகாக நாங்கள் கர்த்தருக்குள்ளே அப்படியே வந்துட்டே இருக்கோம். ஆனாலும் அந்த மாதான்ற வழிபாடை நான் விடாத இருந்தேன். பிள்ளைக்கு கொண்டு போய் 7 மொட்டை அடிக்கிறதும் அப்படியெல்லாம் இருந்தேன். ஆனால் பாருங்கள், என்னை கர்த்தர் தொட்ட விதம் எனக்கு ஸ்ட்ரோக் ஆனது, என் வாய் பேச முடியாதானது. அப்போது பாடுவேன் இல்லைங்களா, பாட்டு, சினிமா பாட்டு, அந்த பாட்டெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும், அழ வரும், மனசுக்குள்ளே பாடுவேன். ஆனால் ஒரு நாள் ஒரு மீட்டிங்க்கு போகும்போது ஒரு சிஸ்டர் சினிமா பாட்டு மனசுக்குள்ளே பாடுறாங்க, அது கர்த்தருக்காக நீங்கள் விட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆலயத்தில், மைசூரில் போயிருக்க ஒரு ஆலயத்தில் ஒரு சிறு குழந்தை என்கிட்ட சொன்ன, நீங்கள் நல்ல ஆண்டி, எனக்கு தெரியும் ஜெபம்லாம் நடத்துவீங்க, நீங்கள் சினிமா பாட்டு பாடுவீங்களா, அத்தை ஏசப்பா உன்னை பேசாதாக்கிட்டாரு. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களை நான் இதை பார்க்குற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், அன்னையிலேருந்து நான் சினிமா பாட்டு பாடுறதில்லைன்னு ஒப்பு கொடுத்தேன். நான் பாட மாட்டேன்ப்பா, சினிமா பாட்டு எனக்கு வேணாப்பா. ஆனாலும் ஆலயத்துக்கு அந்த காதும் அந்த கண்ணும் நான் கண்ட பிறகு ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுத்தேன், அப்பா நீங்கள் தான் கர்த்தர், நீங்கள் தான் தெய்வம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்வேன். அந்த 21 நாள் உபவாசத்தில் அந்த ஏசிய சபையில் நான் ஒப்பு கொடுத்தேன். நான் எங்கே இருக்கிறேன்னு ஆண்டவரே அந்த இடத்துல உங்களை தேடுவேன், ஆலயத்துக்கு வராமல் இருக்க மாட்டேன், நான் பேசணும்.
என் வாய் திறக்கப்படணும். நீங்கள் அதிசயம் செய்கிறோன்னு நான் இந்த வேதாகமத்தில் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவரை. என் வாயை பேச வைங்க, வாயை பேச வைங்க. ஆனாலும் வாய் பேசாத இருக்கிறதுக்கு யார் என்ன எப்படி சொல்லுவாங்களோ அதெல்லாம் கவலை கிடையாது. ஆனாலும் வீட்டில் இருக்கிறவரே சொல்லுவார், எனக்கு தெரியாமல் நீ என்னென்ன செஞ்சோ அத்தான் ஆண்டவராக பார்த்து உன் வாயை பிடிங்கிட்டார். நேரம் சாயந்தரமான போவேன், பைபிளை வச்சேன், ஓன்னு அழுவேன். இந்த ஏசியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த செயின் ப்ரேயரில் இருக்கவங்களுக்கு எனக்கு தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் ஆலயத்துக்கு போகாத இருக்க மாட்டேன். ஒரு சாயந்தரம் ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, ஊர் அடக்கம், போலீஸ் வெளியே விடல, ஓடுறேன். எங்கம்மா போகிற, போகக்கூடாது, வீட்டுக்கு போ. இல்லை எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன், எங்கள் அப்பாவை நான் பார்த்தே ஆகணும் இன்றைக்கி. ஓடுவேன். வெள்ளம் வந்து முழுவியாச்சு, தண்ணி பொஷவாக்க ஐரோடில் வெள்ளம், கீழே விழுந்துட்டான் பைபிளோட. கொடை மிதக்குச்சு. அந்த மிதக்கிற கொடையை பார்த்து பஸ்ஸுக்காரன் நிறுத்தினான். அவ்வளோ இடுப்பு வரையில் தண்ணியில் விழுந்தேன். ஆனாலும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். ஆமாம், இது உண்மை, கர்த்தர் அறிந்த சாட்சி. ஆனாலும் பாருங்கள், குடும்பத்தை விடல, பிள்ளைங்களை விடல, புருஷனை விடல, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை விடல, எல்லாவற்றிலும் அந்த வேலையை விடல. அந்த பைபிள் காலேஜில் தான் வேலை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுவும் ஒரு சைடு ஊமையாக போயிட்டே தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தரிடத்தில் கேட்டேன். டிவியில் ஒரு அடையாளத்தை கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுவாருன்னு சொன்னாங்க. அந்த அடையாளத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்களா, என்றைக்கு என் வாயை திறப்பீங்கன்னு ஒரு அடையாளத்தை எனக்கு கொடுங்களேன். அது உங்களால் தானே செய்ய முடியும், ஒரு அடையாளம் கொடுங்கப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ கர்த்தர் எனக்கு சொப்பனத்தில் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அது என்னன்னு சொன்னால், என் வீட்டு பக்கத்தில் ஒரு பப்பாளி மரம் வருது, அந்த பப்பாளி மரத்தில் பழம் பழுக்குது. அந்த பழத்தை அறுத்து பார்த்தா 1 முழத்துக்கு மேலே இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், என் வீட்டு பக்கத்தில் நான் க்ளீன் பண்ணுறேன், அங்கே பப்பாளி மரம் வரணும், அங்கே பழம் அறுக்கணும், அதை பார்த்தேன்னா நான் வாய் பேசுவேன்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி. அந்த பைபிள் காலேஜ் படிக்கிற அந்த பிள்ளைங்க, அந்த அனிதான்ற பிள்ளை எனக்காக பாரப்பட்டு அழுவும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழுவாங்க, அக்கா பேசணும். அந்த லைப்ரரியில் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, ஜாக்லின் நல்ல பொண்ணு, ஏன் இப்படி ஆச்சு தெரியல, ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும். ஆனால் எனக்குள்ள ஒரு வைராகியங்க, நான் நல்லவன்றது கர்த்தருக்கு தெரியும், எனக்கு தெரியும். கர்த்தர் என்னை நடத்துவார், ஏதோ ஒரு அதிசயம் செய்ய போகிறார், இது 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி அந்த வைராகியத்துலேருந்து நான் மிஸ் பண்ணவே இல்லை, அதை விடவே இல்லை, அதுக்குள்ளே ஓடுறேன். ஒரு நாள் வரும், கர்த்தர் செய்வார், ஒரு நாள் வரும் அப்படின்னு. அந்த மரம் பாருங்கள், அந்த இடத்துல எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைங்கள்லாம் வந்து அழகாக அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு, நான் எழுதி காட்டுவேன், எனக்கு பேச முடியாதுல்ல, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், நான் அடையாளம் கேட்டேன், எழுதி காட்டுவேன், எல்லார்கிட்டையும் எழுதி சொல்லுவேன், சிக்னலில் தான் பேசுவேன். 3.5 வருஷம் நான் பேச ஊமையாக இருந்தது. இதை நான் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கேட்டு விசாரிச்சிங்கன்னா, ஜாக்லின் வில்ஃப்ரெட் ஊமையாக இருந்துச்சான்னு கேட்டால் சொல்லுவாங்க. நான் வசித்த அந்த செம்மன்பேட்டை கெல்லிஸ் பொஷாக்கா ரோட்டில் கேட்டால் சொல்லுவாங்க. நான் நான் வாழ போன இடம் அது, இப்போ இருக்கிற இடம் கூட அது. ஆனாலும் 3.5 வருஷம் நான் வாய் பேசாத ஊமையாக இருந்தேன். அப்போது அந்த இடத்துல காக்காலாம் எதுவும் கொண்டு அந்த விதையை போடக்கூடாது, யாரும் பப்பாளி பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல போட்டு விதையை போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுச்சு, அழகாக ஒரு பிளாஸ்டிக் கேரி பேக்கெல்லாம் போட்டு மூடி செடி வருதான்னு சொல்லி பார்த்துச்சு. அப்படியே கொஞ்சம் ஒரு மாதம் அப்படியே கடந்த பிறகு அந்த இடத்துல 3 செடி வளர ஆரம்பிச்சுது. 3 செடி வளர ஆரம்பிச்சு. அது வளர 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 நாங்கள் வேலியெல்லாம் கட்டி இது என்ன செடி பார்க்கலான்னு அப்படியே வளரும் பொழுது அது பப்பாளி செடியாக ஆச்சுங்க. அப்படியே 3 பப்பாளி செடி வளர்ந்தது. ஆனால் கர்த்தர் எனக்கு காட்டுனது ஒரு பப்பாளி.
ஒரே ஒரு மரம், ஒரே ஒரு மரத்தில் பழம். அதனால் எனக்கு ஒன்று தான் தேவை, இது 2 வேணாம். 2 நானே கட் பண்ணிட்டேன். 2 மரத்தை கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மரத்தை அதை வளரும்படியாக செய்தேன். அது அழகாக வளர்ந்துதுங்க. டெய்லி போய் பார்ப்பேன், ஏசப்பா இதில் பழம் பழுத்துச்சுன்னா நான் வாய் பேசுவேன், இதில் பழம் பழுத்துச்சுன்னா நான் வாய் பேசுவேன். ஐயோ, என்னோட கூட இருந்த சகோதரி, நான் அழுதா அது அழுங்க, நான் சிரிச்சா அது சிரிக்கும். இந்த ஊழியத்து பாதையில் நீ ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை நம்பு, கர்த்தர் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான் அப்படி சொல்லும். பிரிசில்லா அது பேர். அவங்க தாயார் என் மேலே ரொம்ப, நீ எப்போ நீ வெள்ளை புடவை கட்டுவியோ நான் அதை பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தாயார் இப்போ பரலோகத்தில் இருப்பாங்க. நான் வெள்ளை சாரி உடுத்தி உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். அந்த பரலோகத்திலேருந்து அந்த தாயார் எனக்கு காண்பாங்க. என் சொந்தம் எனக்கு உதவி செய்யலைங்க. என் மாமியார் வீட்டுச்சானும் என்னை பார்த்து பரிதாபப்படலை. ஏன்னா எல்லாவற்றிலையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக நடந்துட்டு வருவேன். ஏற்ற வேளை பிள்ளைங்களை அனுப்புவேன். வீட்டு காரியம், சம்பாதிக்கிற காரியம், வீடு வாசல் வாங்கணும், கார் வாங்கணும், பிள்ளைங்களை படிக்கும், எல்லாவற்றிலும் கரெக்டாக இருப்பேன். ஒருத்தரை அவதூறாக பேசுகிறதோ, ஒரு கெட்ட வார்த்தையில் பேசுகிறதோ, ஒருத்தர் தூஷணமாக பேசுகிறதோ, வந்தால் முகம் கோன்றதோ அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனாலும் நான் ஊமை, வாய் பேசாத இருக்கேன். நல்லா இருந்தவ. அந்த டைமில் நான் அந்த மரத்தை கண்காணிச்சிட்டே வரேன். அந்த நேரத்தில் டெய்லியும் நான் ஆலயத்துக்கு போவேன். டெய்லியும் ஆலயத்துக்கு போனால் ஆண்டவர்கிட்ட முறையிட்டேன். அப்போ வேதத்தை தொடங்கும்பொழுது முடியை பற்றி வசனம் கொடுப்பார். உன் தலையை ஜடையை பின்றதில் ஜாக்கிரதையாயிருன்னுவார். அன்னைக்கு உடனே எடுத்துட்டேன். நான் கிளிப்பு போட மாட்டேன், ஆண்டவரை கொண்டை போட்டுக்கிறேன், அவ்வளோதான். கொண்டை போட்டு முடிச்சாச்சு. கர்த்தருக்கு பிரியமானவங்க வெண் வஸ்திரம் அணிந்தவர்களாக இருப்பாங்க. ஐயோ ஏசப்பா, எனக்கு வெள்ளை புடவை கட்டணும்னு ஆசை ஆண்டவரே, எனக்கு கலர் படையே வேணாம் ஆண்டவரே, நான் வெள்ளை புடவை கட்டணும், வெண் வஸ்திரம் உடுத்து ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே. அந்த வெண் வஸ்திரத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். பாருங்கள், என்னிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்தின் மூலிமா, வசனத்தின் மூலிமா கர்த்தர் என்கிட்டேருந்து எடுக்க வச்சார். இந்த காரியம், செடி வளர்கிற காரியம் அப்படியா நடக்குது. எனக்குள்ள பக்தி வைராக்கியம் நாளுக்கு நாள் கடந்துக்கிட்டே வருது. இதுக்குள்ளே சாயந்தரம் நான் ஒப்பு கொடுத்தேன் பாருங்கள். 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நான் எங்கே இருந்தாலும் உங்கள் ஆலயத்தில் வந்து உங்ககிட்ட நான் சொல்லுவேன். நான் உங்களை பார்ப்பேன், உங்களை சொல்லுவேன், நீங்கள் என் வாயை திறக்கணும். அதுதான் எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு டீலிங். நான் வருவேன்ப்பா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு தடை வரும். இங்கே வேலைக்கு போகிற மாதிரி, அந்த இடத்துல ஃபங்க்ஷன் போகிற மாதிரி, எந்த டைமுக்கு ஆனாலும் நான் அந்த போகிற இடங்களில் நான் வந்து போகிற இடத்த குறித்து நான் பாரமாக இருக்க மாட்டேன். எனக்கு ஆலயம் வேணும், ஆண்டவரை பார்க்கணுன்றதில் பாரமாக இருப்பேன். அப்படியே பாருங்கள், ஒரு முறை நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்க வால்பாறைக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த வால்பாறையில் அந்த போன உடனே நான் ஜெபிச்சுட்டே போகிறேன். என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறேன், நான் வந்து வாய் பேசாத இருக்கேன். அப்போது நான் சொல்கிறேன், எனக்கு ஆலயம் வேணும், வா மலையிலேருந்து ஒன்று எந்த ஆலயம் இருக்குதுன்னு பார்க்குறேன், வா நீ மலையில் வந்து எங்கே உட்காந்து பண்ணுற, எந்த ஆலயம் அங்கே இருக்கணும். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், எழுதி காட்டுவேன், அங்கே ஒரு கூடாரத்தை கர்த்தர் எனக்கு வச்சுருப்பார். நான் போய் 9 மணிக்குள்ளே அங்கே ஜெபம் பண்ணிட்டு தான் நான் ஃபங்க்ஷனுக்கு வருவேன். கரெக்டாக பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னு ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுங்க. போனேன், உட்காந்தேன் ஒரு மூலையில். ஆண்டவரே நான் வந்துட்டேன், 9 மணி ஆகலப்பா, நான் வந்துட்டேன். அதனால் நான் பண்ணின பொருத்தனையை நான் நிறைவேற்றுறேன். நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீங்க, ஒரு அடையாளத்தை கொடுத்து என் வாயை திறங்க, என்னோட எப்போ செய்வீங்கன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரேன்னு சொல்லி எனக்கும் அவருக்கும் இதுதான் வாக்குவாதம் ஓடின்னு இருக்குது. அந்த நேரத்தில் அடுத்த நாள் நாங்கள் ட்ரெயின் பிடிக்க மேலே மலையிலேருந்து கீழே வரணும். கீழே வரும்பொழுது கோயம்புத்தூரில் எங்களுக்கு 9:15 மணி, 9:30 ட்ரெயின். ஆனால் நான் 9 மணிக்குள்ளே சர்ச்சு பார்க்க போகணும். கீழே இறங்கினது 8:45 மணி, காலவரை அரை வரை இருக்குது. ஆனால் ஆலயத்தை தேடணும், அதுக்குள்ளே நான் போகணும்.
ஆனால் என் வீட்டுக்காரு, நீ ஆலயத்துக்கு தானே போன, வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவருக்கு வெறுப்பு. எங்கே போனாலும் ஆலயம் ஆலயன்ற அலைவோம். ஏன்னா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறவர் இல்லையா, அவருக்கு அப்படிப்பட்ட கோவம் வரும், ஆண்டவர் மேலே பிரியம் வராது. அதனால் அவருக்கு வா உன்னை ஆலயத்துக்கு தானே கூப்பிட்டு போனேன், வா உன்னை கூப்பிட்டு போகிறேன்ட்டு என்னை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடுறாருங்க. இந்த கையில் எனக்கு சூட்கேஸ் இருக்குது, ஒரு கையில் பேக்கு பைபிள் மேலே மாட்டின்னு இருக்கேன், இந்த கையை அவர் பிடிச்சிருக்காரு. எதை கீழே விடுவேன், அவர் என்னை விடலை. தரன்னு இழுத்துட்டே போகிறாரு. என் புடவை எல்லாம் கழண்டி ரோட்டில் இருக்குது. மேலே புடவையில் பின்னெல்லாம் கழண்டிடுச்சு, புடவை கீழே வருது. வெறும் ஜாக்கெட்டும் புடவை பரண்டுட்டு அது மட்டும் தான். வா, அந்த சேரை எல்லாம் கழுண்டு விழுந்துடுச்சு. அப்படியே ஓடி வந்து அங்கே ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு இருந்தது, அதில் போய் அப்படியே குப்புற விழுந்தேன். அப்பா நான் வந்துட்டேன், நீங்கள் என்ன செய்யணுமா செய்யுங்க, வா போகலாம். அவ்வளோதான். என்னை அங்கே விட்டவர் அவ்வளோதான். அவர் மடமடன்னு ட்ரெயின் ஓடுது, மடமடன்னு அவர் கிளம்பி போயிட்டார். ட்ரெயினில் ஏறிட்டார். வாய் பேசாத ஊமை. எப்படி ட்ரெயின் பின்னாடியே அது ஓடி வரேன். அதுக்குள்ளே ஒரு 2 ஆம்பளை பிள்ளைங்க சூட்கேஸ் இது உள்ளே போடுங்கன்னு போட்டுட்டு 2 பேர் அப்படியே கையை பிடிச்சி, கை கொடுங்க அப்படியே பிடிச்சி என்னை தூக்கி விட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சகோதரி எனக்கு, ஐயோ வாய் பேசாத அம்மாவை எப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ராத்திரியெல்லாம் நான் அழைய அந்த மகன் என் கண்ணீரெல்லாம் தொடச்சி, ஏசப்பா இருக்கிறாரு, நீங்கள் நம்புறீங்களே ஏசப்பானே, அவர் உங்களுக்கு செய்வார். ஆனால் அது மூலிமா அந்த ட்ரெயினில் ஒரு ஆத்மாவை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. அந்த ஆத்மாவை கர்த்தருக்குள்ளே வான்னு சொல்லி அழைக்கும்படியாக கர்த்தர் செய்தார். ஆனால் அதுக்குள்ளே நானும் வீட்டுக்கு வந்தேங்க. அடுத்த நாளும் ஆலயத்துக்கு போனேன். இப்படியா என்னுடைய காரியம், அந்த மரத்தை பார்க்குறது, ஆலயத்துக்கு போகிறது, வீட்டுக்காரியங்களை பார்க்குறது, வீட்டில் சண்டை பிரச்சனையை பார்க்குறது, சம்பாத்தியத்தை பார்க்குறது, இப்படி தான் போயிட்டே இருக்குது காலம். அதுக்குள்ளே மரமும் வளர்ந்தது, அந்த பழமும் பழுத்துது. அந்த பழமும் அறுக்கலாம், பழம் பழுத்துச்சு அறுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில். அறுக்கக்கூடாது, இது கர்த்தருடையது, அதை அறுத்து எவ்வளோ பெருசு இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை அறுத்து எடுத்துகிட்டு வந்து முழம் வச்சு பார்த்தங்க. ஏன்னா வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். என் சொப்பனத்தில் நான் அளந்து பார்க்குறேன், ஒரு முழத்தை விட இப்படி வந்திருக்கு என்னுடைய கையிலேருந்து. அதை வச்சு நான் அளந்து பார்த்தேங்க. அப்படியே ஒரு விஷயம் நான் ஷாக் ஆகிட்டேங்க. எனக்கு அதிர்ச்சி. நான் இவ்வளோ பெரிய பழம், பப்பாளி பழம் இவ்வளோ பெருசு இருக்குமா? நம்ம எந்த உரம் போடல, எந்த மருந்து போடல, எதை பற்றி நம்ம அது இல்லை. ஆனால் கனவுல கண்டது, இந்த பழம் இவ்வளோ பெருசாக வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஆலயத்தில், அங்கே குருக்கள் சர்ச்சிலேயே டெய்லி காலையில் பைபிள் காலேஜில் சர்வீஸ் நடக்கும், அந்த சர்வீஸில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதை ஏலத்துக்கு விட்டாங்க அந்த பழத்தை சாட்சியோட. ஆனாலும் கர்த்தர் இடத்துல போய் கேட்டேன், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆனால் நான் எப்போ வாய் திறப்பேன்றதை சொல்லுங்கள், அது வரையிலும் நான் காத்திருப்பேன் என் தேவனுக்காகன்னு சொன்னேன். ஆமாம், நான் சொன்னேன். அப்போது என் மனசுக்குள்ளேருந்து அப்படியே ஆவியானவர் என்னோட பேசுவார். ஒரு வார்த்தை வரும், உடம்பெல்லாம் என்னை குலுக்கிற மாதிரி இருக்கும். உடனே வெளியே வருவேன். செரம் பாஸ்டர் ஏசிஐயில் அவர் இறந்துட்டார். இப்போ அவர்கிட்ட வருவேன், எழுதி காட்டுவேன். இப்படி என் மனசுக்குள்ளேருந்து வருதுன்னு. ஆனால் அந்த ஆவிக்குரிய தகப்பன், ஆவியானவர் எப்படி ஆளுகை செய்வார்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தார். அது மனசுக்குள்ளேருந்து வரலம்மா, கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துகிறாரு, ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துகிறாரு. இதை கேளு, என்ன செய்யணும் கேளு, என்ன சொல்லணும்னு கேளு. கர்த்தர் உன்னோட பேசுகிறார், ஆவியானவர் உன்னோட ஆளுகை செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய காரியத்தை அந்த நல்ல பரிசுத்தவான் மூலிமா கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த சர்ச்சை விட்டு போகவே மாட்டேங்க. நான் எங்கே ஒன்றா பார்க்கலாம், எந்த டைம் ஒன்றா பார்க்கலாம்.
அந்த செயின் ப்ரேயரே க்ளோஸ் ஆகிடும். வேறு எங்கேயும் இல்லை, போகணும். போய் 2 மூடிட்டா கூட, மழை நேரத்தில் மூடிட்டா கூட நடந்து வந்து 2 கை அந்த கதவு மேலே வச்சு, அப்பா உன் வாசலில் வந்து நின்றுட்டேன், உன் கேட்டு வாசலில் வந்து நிற்கிறேன், நான் எப்போ பேசுவேன் என் கூட சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கள். நான் சொன்னேன்ல 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே வந்துடுவேன்னு, நான் வந்துட்டேன்ப்பா, நான் எப்போ பேசுவேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் வரும். அதனால் நிறைய ஜனம் அங்கே போதவர்களுக்கு என்னை தெரியும், என்னை பிடிக்கும். வாலிப பிள்ளைங்கள்லாம் என் மேலே ரொம்ப இவ்வளோ வைராக்கியமாக வராங்களே, அவ்வளோ ஒரு வைராக்கியம் நான் கூட பார்த்ததில்லைங்க. ஆனாலும் இந்த வாழ்க்கையில் நான் அப்படியே வரும்பொழுது, அப்போ கர்த்தர் ஒரு நாள் எனக்கு, அதுக்குள்ளே 3 வருஷம் ஆயிடுச்சுங்க, 3 வருஷம் ஓடிப்போச்சு கர்த்தருக்குள்ளே. ஊமை பேசாத, அழுகையும் ஜெபமும் வைராக்கியமும் பைபிளும் அப்படியா. அதுக்குள்ளே எனக்குள்ளவே ஒரு காரியம் என்ன சொன்னால், நான் இவ்வளவா அன்பு வச்சுருந்த அந்த தாய் எனக்கு ஒன்றும் செய்யலையே. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், என் மேலே யார் கோபம் கொண்டாலும் பரவாயில்ல, அந்த தாயாகிய மாதா எனக்கு ஒன்றும் செய்யலையே. இந்த சபையில் வந்து உட்கார்ந்தேன், நான் கண்ணை பார்த்தேன், காதை பார்த்தேன், கனவுல கண்டதை நிஜத்தில் பார்த்தேன். அப்போ இது உண்மையா அது உண்மையா? வேணாம் ஏசப்பா, இனி நான் போக மாட்டேன். என்னைக்கு வாயை திறப்பேன்னு நீங்கள் சொல்லுங்கள், அன்னையிலேருந்து நான் நாகப்பட்டினம் போகிறத விட்டுறேன்ப்பா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அன்றைய தினத்தில் நான் ஒப்பு கொடுத்தேங்க. ஆனாலும் பாருங்கள், அடுத்த நாள் எனக்கு கர்த்தர் சொன்னார், என்னோட சொன்னார், 8ஆம் மாதம் 4ஆம் ஓய்வு நாளில் உன் வாய் திறக்கப்படும் அப்படி சொன்னார். நீங்கள் சொன்னீங்களாப்பா, ரொம்ப நன்றி. 8ஆம் மாதம் 4ஆம் ஓய்வு நாளில் என் வாய் திறக்கப்படும் சொன்னீங்க. எந்த இடத்துல திறக்கணும்? இது உமக்கு உகந்த இடமா இருக்கணும், 4 பேருக்கு சாட்சியாக போகணும். நல்லவங்களை பிசாசு சோதிக்கும், ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார் அப்படின்ற அநேக ஜனம் அறிஞ்சு கொள்ளணும். நீங்கள் சொல்லுங்கள், எந்த இடத்துல நான் போய் என் வாய் திறக்கப்படும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இதை கொடுத்தாருங்க. ஒரு நாள் அந்த பப்பாளி பழத்தை காட்டினாருங்க. ஒரு நாள் இந்த டைமை கொடுத்துட்டாரு, எந்த நாள்ன்றதை கொடுத்துட்டாரு. ஆனால் நான் அவரை கேட்குறேன், எந்த ஆலயம், எந்த ஆலயம், எந்த ஆலயம், எந்த இடம், எந்த இடத்துல திறப்பீங்க, எந்த இடத்துல நான் போய் பேசுவேன் அப்படி சொல்லும் பொழுது எனக்கு மறுபடியும் ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். அது என்னன்னா, பல்லாவரத்தில் இருக்கிற ஸ்டீவன் ஐயா சபையில் நான் போய் உட்கார்ந்து ஆராதனையில் உட்கார்ற மாதிரியும், அந்த இடத்துல என்னுடைய வாய் பேசுறது போல், அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்கிறது போல் ஒரு சொப்பனம் கண்டேன். நான் அதை வச்சு நான் ஆண்டவர் சமூகத்தில் சொன்னேன், ஆண்டவரே இதை சொன்னீங்க, இதை செய்வீங்க. அதுக்குள்ளே வேதத்தில் இருக்கிற வசனங்க வார்த்தைங்க, கர்த்தர் என்னோட பேசுகிற காரியம் அவர் தான் கற்றுக் கொடுத்துட்டாரு எனக்கு. ஆவியானவர் இப்படி சொல்கிறார், ஆவியானவர் தான் பேசுகிறார், நீங்கள் காது கொடுத்து கேளுங்கன்னு. அப்படியா கர்த்தர் நான் எதிர்க்க வந்துட்டே இருப்பேன். ஒரு மக வரும், அந்த மகளோட கணவர் இறக்க போகிறாருன்னு என்கிட்ட சொல்கிறார். நான் எப்படி சொல்கிறது ஆண்டவரே, நீ இப்போ சொல்லுன்றாரு. ஐயோ இயேசுவே, அப்படியா எழுதி காட்டி பாரு, ரோடில் நீ ஆண்டவர்கிட்ட போ, இப்படி ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு. அப்படியே அந்த ஒரு பேப்பர் எடுத்து, ரோடில் அந்த பேப்பர் எடுத்து அப்படியே எழுதி, என் பைபிளில் ஒரு ஒரு சின்ன நோட்டும் ஒரு பெண்ணும் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு ஆட்டோக்கார்கிட்ட கொடுக்கணும், சாமான் வாங்கணும்னா எழுதி காட்டணும். அதனால் என் வீட்டில் இருக்கவங்க நோட்டு ஒரு பெண்ணு என்கிட்டயே இருக்கும், அது எப்பொழுதும் இருக்கும். அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட காட்டும்பொழுது, அக்கா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இதை தான் கர்த்தர் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கர்த்தர் வந்து
அப்படியே 3 மாதத்தில் அந்த மகளுடைய கணவர் இறக்கும்படியாக செய்தார். ஆனால் அந்த மக வந்து என்னிடத்துல சொல்லிச்சு, அக்கா அவர் இறந்தது நன்மைன்னு நினைக்கிறேன்க்கா, அவர் அவ்வளோ மோசமானவராக இருந்தார், கர்த்தர் உங்கள் மித்தம் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாருன்னு. அந்த பொண்ணு தேவ சமூகத்தில் வந்து சாட்சி சொல்லும்படியா, எங்கள் சபைக்கு வந்து சேரும்படியா, எங்களோட கூட ஜெபிக்கும்படியா கர்த்தர் செய்தார். அது மாத்திரம் இல்லைங்க, அப்படியே கேட்டுகிட்டே வரேன். எந்த நாள் அந்த ஆகஸ்ட்டுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த 8ஆம் மாதம் ஓய்வு நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த சபையில் போய் உட்காரணுன்னு காத்து கொண்டிருக்கிறேன். கரெக்டாக அந்த நாள் வந்ததுங்க. அந்த நாள் வந்தது. அந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதம் 4ஆம் ஓய்வு நாள். அப்போ வந்து எனக்கு 8ஆம் மாதம் ஆகஸ்ட்டும் 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையாக வந்தது. நான் போனேங்க. 12ஆம் வருஷத்தில் நான் போனேன். அந்த பல்லாவரம் சபையில் போயிட்டு அந்த பாஸ்டர்கிட்ட நான் கொடுத்தேங்க, எழுதி கொடுத்தேன். ஐயா, நான் இத்தனை வருஷம் நான் பேசாத இருக்கேன், கர்த்தர் என்னை வந்து இந்த சபையில் இன்றைக்கு உன் வாய் திறக்கப்படும் சொல்லியிருக்காரு, நான் இந்த சபையில் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நானும் என் மகளும் காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு கிளம்பிட்டாங்க. உட்காந்து அவரோட கூட அந்த பாஸ்டரோட கூட பேசி, சரிம்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு ஆராதனையில் உட்காந்துருக்கேன். பாஸ்டரும் அந்த பேப்பரை படித்து வாசித்து சொல்லிட்டார். ஒரு சகோதரி வந்திருக்காங்க, அவங்க வாய் பேசாத இருந்திருக்காங்க, ஊமையாக இருக்காங்க, அவங்களால பேச முடியல. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல அவர் வந்து பேசுவாங்கன்னு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தோடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சபையும் முடிஞ்சிச்சுங்க. என் பக்கத்தில் இருக்கவங்க என்னை பார்த்து சொல்கிறாங்க, ஐயோ இந்த அம்மா அழகாக இருக்காங்கல்ல, இந்த அம்மா வந்து பைத்தியமாயிட்டாங்க, ஊமையாக இருக்கிறதுனால பைத்தியமாயிட்டாங்க. அப்போ ஊமையாக இருந்ததுனால பக்கத்தில் இருந்தவங்க, இந்த அம்மா பைத்தியம், யாராவது ஒரு லெட்ரு எழுதி எடுத்துகிட்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுப்பாங்களா, நான் இந்த இடத்துல தான் பேசுவேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என் மக, எங்கள் அம்மா பைத்தியம் கிடையாது, வாய் தான் பேசலை, அவங்களுக்கு எல்லாம் செய்வாங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, வீட்டில் வேலைலாம் செய்கிறாங்க, அவங்க பைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ பாருங்கள், அப்படியே நான் அந்த ஃபுட்பீடே பார்க்குறேங்க. கர்த்தர் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் செய்வீங்க. பப்பாளி பழம் வந்ததுன்னா இது பெரிய காரியம் இல்லை உங்களுக்கு, நீங்கள் சொன்னீங்க இதை செய்வீங்க, நீங்கள் சொன்னீங்க இதை செய்வீங்க. அப்படியே சொல்லிகிட்டே இருக்கங்க. என்னை சுற்றிலும் சபையும் முடிஞ்சது, ஜனங்களும் அதாவது வெளியே போகுது. நான் அப்படியே போகிறேங்க. எழுந்துச்சு, ஏசப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பான்னு சொல்லி அப்படியா தேவ சமூகத்தில் போய் நின்று அல்லேலூயா ஆண்டவரே. பாஸ்டர் மைக்கில் அலௌன்ஸ் பண்ணுறார், போனவங்கெல்லாம் திரும்ப வாங்க, அந்த அம்மா பேசிட்டாங்கன்ற வந்து அப்போது ஆண்டவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி கைத்தட்டி, கர்த்தர் இதை செஞ்சார், எனக்கு செஞ்ச தேவன் உங்களுக்கு செய்வார் அப்படின்னு அவ்வளோ ஜனங்க கர்த்தர் முன்னாடி. அந்த சபையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த சபை ஜனங்கள்லாம் கர்த்தர் இப்படி செய்தார், இது உண்மையாக பொய்யான்னு வந்து எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. எங்கள் வீட்டாண்ட பைபிள் காலேஜில் எங்கள் வீட்டில் இருக்கவங்கள, உண்மையா இது உண்மையா? உண்மைங்க, உண்மை. கெட்டவங்க ரட்சிப்புக்குள்ளே வந்து நல்ல காரியம் நடக்கும், ஆனால் நல்லவங்களுக்கோ பிசாசு சோதனையால் கர்த்தருடைய வேலையை செய்ய கர்த்தர் அழைப்பு கொடுப்பார், இப்படியும் நடக்கும். ஆனால் பாருங்கள், எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதையெல்லாம் அந்த சபையில் இருக்கவங்க கரெக்டாக டீட்டெயிலாக கேட்டுட்ட பிறகு ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க, கேசட் பண்ணாங்க, பேச சொன்னாங்க. எங்கள் சபையை கர்த்தர் தெரிஞ்சிருக்க, அது உண்மைதானங்க, அது கர்த்தர் வந்து நினச்ச காரியம். அந்த இடத்த ஏன் ஆண்டவரே நீங்கள் செலக்ட் பண்ணீங்க? ஏன் அந்த இடத்த செலக்ட் பண்ணீங்க? நான் போகிற இடம் ஏசியே இல்லையா? அங்கே தானே அவ்வளோ சனம், அங்கே தானே கர்த்தர் என்னோட பேசுனேன். அந்த பல்லாவரம் ஸ்டீஃபன் ஐயா சபையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்களேன்னா, அந்த ஸ்டீஃபன் ஐயா சபைக்கு தான் என்னுடைய மாமியார், என் மாமியாரோட நாத்தனார், எங்கள் மாமனாருடைய தம்பி பிள்ளைங்க எல்லாம் அந்த சபை தானாங்களாம், அந்த சபை தான், அந்த சபை உறுப்பினராக.
ஆனால் கர்த்தர் அந்த சபையில் அடியாளை கொண்டு பெரிய காரியத்தை செய்து வெளிநாடெல்லாம் இந்த டிவி மூலிமா போச்சுங்க. ஆனால் இந்தியாவில் இதை சொல்கிறதுக்கு தடை பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அப்படியே அடியாளின் வாயை அந்த நாளில் திறந்தாங்க. அப்படியா வீட்டுக்கு வந்தேங்க. வீட்டுக்கு வந்து வர வழியில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வரும்போது, ஸ்தோத்திரம்ப்பா எப்படி இருக்கீங்க? நம்ம அவர் அப்படியே நெஞ்சில் ஐயோ அப்படின்னாரு. அவருக்கு நெஞ்சு வலி வந்துடுச்சு. அப்புறம் அவரை உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து அவரை தூக்கி, என்னப்பா என்னாச்சு? எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சுமா நீங்கள் பேசுனது. கர்த்தர் பேச வச்சாரு, கர்த்தர் என் வாயை திறந்தாரு. என் தேவன் இல்லாமல் ஒரு நாளும் போலியே. நீங்கள் நான் சொல்லும்போது நம்பலையா? இந்த நேரத்தில் திறப்பாருன்னு என் வீட்டில் வந்து எல்லார்கிட்டையும் பேசுகிறான். எல்லாரும் ஒரு கேலியா, ஒரு கிண்டலா. அப்படியே இவங்க பசுத்தவான், இவங்கக்கிட்ட வந்து ஆண்டவர் பேசுகிறாரா? கண்டிப்பாங்க பேசுவார். கர்த்தர் பேசுவார். பாவின் இடத்துலையும் பேசுவார், பசுத்தவான் இடத்துலையும் பேசுவார். பேசுகிற தெய்வம் நம்ம இயேசு கிறிஸ்து. ஏன்னா பாவின் இடத்துல ரட்சிக்கப்பட்டு என்கிட்ட வாப்பான்னு பேசுவார். ஆனால் பரிசுத்தவான்களை சோதனையில் புடமிட்டு பொண்ணை போல உருக்கி என்னிடத்துல வந்து பேசி என்னை பற்றின்னு பேசுவார், அழைப்பு கொடுப்பார். அப்படியா என் அன்பு கண்மணிகளுக்கு இந்த டிவி மூலிமா பேசுகிறேன். என்னை அப்படியா கர்த்தர் கொண்டு வந்தார். இப்போ ஆலயத்துக்கு போவோம் இல்லைங்களா? ஆண்டவரே ஒரு ஆலயமா? அப்போ எனக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்தார், மேலேயே சபை கட்ட. அப்போ இந்த சபைக்கு என்னப்பா பேர் வைக்கிறது? என்ன சபை? வருவங்கெல்லாம் ஒரு பேர் சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு போவாங்க. இந்த சபைக்கு ஒரு பேர் வைங்களாம்ப்பா அப்படி கேட்டேன். அந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்த பேர், மகளே இயேசுவே சரணாலயம் என்று வையினார். அந்த பேரை தான் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம், இயேசுவே சரணாலயம். அந்த இயேசுவே சரணாலயங்களில் இன்றைக்கு கர்த்தர் அதிசயங்க அற்புதங்களை செய்கிறார். வராங்க, ஜெப குறிப்பு வைக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, நடக்குது. கர்த்தர் நடத்துகிறார். அப்படியே என் மக சூசைட் பண்ணிட்டு தொங்கிட்டா. எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களாம் எடுத்து நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். இது வாய் பேசினதுக்கு பிறகு, கர்த்தர் என் வாயை திறந்து அதிசயம் செஞ்ச பிறகு நடந்த ஒரு கதை. அவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை, அவன் நாண்டு கொண்டா. எல்லாரும் போய் எடுத்துகிட்டு போய் கேஎம்சி கூப்பிட்டு போயிட்டாங்க. கேஎம்சி போனோன்னு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. என் மகன் எனக்கு சொல்கிறாம்மா எங்கே கொண்டு வருதுன்றா. ஏன்னா நான் ஜீவனோடு இருக்கும்போது என் மகளின் ஜீவன் எடுக்க கர்த்தர் செய்வாரா? கிடையாது. அவள் காதில் வை ஃபோனை. இதுக்கு சாட்சி இருக்குது. ஒரே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது அவள் ஜீவன் பெற்றுக்கொள்ளட்ட ஆண்டவரே. அவளை பார்க்கும்போது அவளுக்கு ஜீவன் இருக்கணும், நீங்கள் எடுக்கக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் கேட்குறேன். அந்த இயேசுவின் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் தருவேன் சொன்னீங்களே. என் மகளுடைய ஜீவன் அங்கே போன உடனே அப்படியே 2 விரல் கட்டிகிட்டு இருந்தாங்க, வாயெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க என் மகளுக்கு. இயேசுவின் நாமத்தினால் ஜீவன் கொடுங்கப்பான்னு டாக்டர் என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினாங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த நிமிஷமே அவளுக்கு ஜீவனை கொடுத்தார். இதை பார்த்த சாட்சிங்க இருக்காங்க. கர்த்தர் மகிமைப்படுவார், அவருடைய நாமம் மகிமைப்படும். இப்போ ஒரு இடமா கர்த்தர் அடியாளுக்கு அழைப்பு கொடுக்குறார். ஒரு இடமா இப்போ தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக கேட்குறார், பாடும்படியாக வச்சுருக்கிறார், சபையை நடத்தும்படியாக வச்சுருக்கிறார். அதனால் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னார்ல, அப்படியா இயேசுவின் 2 கண்மணிகள் நாம். ஆண் ஒரு கண்ணும் பெண் ஒரு கண்ணும் நாம் இருக்கிறோம். அது நானும் நீங்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்மணிகள்னு சொல்ல. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அழகான கண்மணிகள், இயேசுவின் கண்மணிகளாக நீங்கள் இருக்கீங்க. இயேசுவின் கண்மணிகளுக்கு நான் சொல்ல வேண்டியது,
வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம், எவ்வளோ சந்திப்பு, எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ அழுகை. ஆனாலும் பாருங்கள், என் குடும்பத்தை விட்டு நான் அசைந்து போகல, என் குடும்பத்தை விட்டு விலகலை. ஆனாலும் இயேசு மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம் என்னை இம்மட்டமாக கொண்டு வந்திருக்கு. அதனால் இந்த சாட்சியை கேட்குற நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. ஆமாம், ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. நான் எப்படி தேவ சமூகத்தில் வந்தேன், எப்படியா கர்த்தர் என்னை நடத்தினார், எல்லாவற்றையும் விட்டாங்க. எல்லாவற்றையும் விட்டு எனக்கு ஒன்றும் வேணாம், நீர் மட்டும் போதும். எனக்கு மாதா வேணாம், அது வேணாம், இது வேணாம், நகை வேணாம், பணம் வேணாம், ஒன்று வேணாம், இயேசு மட்டும் எனக்கு போதும். நான் வந்துட்டேங்க. ஆமாம், அப்படியா? தைரியத்தோடு இருங்க. குடும்பத்தை விட்டு விலகி போகாத இருங்க. தற்கொலை பண்ணிக்கணுன்ற எண்ணத்தை விட்டு வந்துடுங்க. போராட்டம் இருக்குங்க, உலகத்தில் போராட்டம் உண்டு. அதை ஜெயிக்க நான் வந்தேன்னு இயேசு வந்திருக்காரு. எனக்கு ஜெயத்தை கொடுத்த இயேசு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. தைரியமாக இருங்க. அந்த தைரியத்தையும் அந்த விசுவாசத்தையும் விடவே கூடாது. கர்த்தரை விட்டு விலகவும் கூடாது. உங்களுக்காக நான் ஜெபிப்பேன், எப்பொழுதும் ஜெபிப்பேன். இந்த சாட்சியை கேட்குற அத்தனை பேரும் என் தேவனுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, அவங்க தேவையெல்லாம் கர்த்தர் சந்திங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஜெபிப்பேன். இந்த வேளையில் கர்த்தர் இந்த கொடுத்ததுக்காக என் தேவாதி தேவனை கோடி கோடி ஸ்தோத்திரம் தெரிவிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, இந்த டிவி நிகழ்ச்சியை கொடுத்த அந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நான் ஜெபிப்பேன். இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, என்னைக்கும் ஜெபிப்பேன். இந்த உலகமே ரட்சிப்புக்குள்ளே வரணும்னு ஜெபிக்கிறவ நான். அதனால் விசேஷமாக இந்த டிவிக்காக இதை நடத்தி கொண்டு வர, இதை கொண்டு வந்த டானியல் பிரதர் குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன். அப்படியா இந்த வேளையில் இந்த ஜெபத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். பசுத்த ஆவி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ கர்த்தாவே, என் நிமித்தம் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னீங்க ஆண்டவரே. உங்களை நிமித்தம் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு இந்த காரியம் போய் சேரணும் ஆண்டவரே. இதை பார்க்குற ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ளே வரணும், தைரியத்துக்குள்ளே வரணும், சமாதானத்துக்குள்ளே வரணும், சந்தோஷத்துக்குள்ளே வரணும், அவங்க குடும்பம் பிளவுபட்டிருந்த ஒற்றுமைக்குள்ளே வரணும் ஆண்டவரே. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய சாட்சி எல்லா சபைகளும் எழும்பும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் இந்த டிவி காரியங்களையும் சகோதரரே டானியல் குடும்பத்தாரையும் அடியாள் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் சுவாமி. இதை பார்க்கிற அத்தனை ஆத்மாவும் என் தேவன் ரட்சிப்பை பெரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வேளையில் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்த காத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபம் கேள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆண்டவரே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சி வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எனக்கு சந்தோஷமாக வந்தேன். வந்து சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை.
சாப்பாடு பாரு ஐயாவா நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரை ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல ஏந்துக்க முடியல என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாரு உடம்பு ஆரோக்கியமாக்குது. ஏசப்பா எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா உனக்கு நன்றி, கொடியான கொடி நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.